நமச்சிவாய பரமாத்மாவே. இன்றைய தினத்திலே காலை பொழுதிலே 10/5/2024 வெள்ளிக்கிழமை. இந்த இனிய நாளிலே நாம் அறிவது, தொழில் அதிபர்கள் அறிவது, பாதுகாப்பு அறிவது, அரசாங்கமும் அறிவது, இவற்றை பற்றி நான் சொல்லலாம் என்று நினைத்து இந்த யூடியூப் மூலமாக அதை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஐ ஆம் பரமசிவன், ரிட்டையர்டு ட்ரைனிங் ஆஃபீஸர், நம்பர் 516C சேர்மாதே ரோடு, பேட்டை, திருநெல்வேலி 4. இந்த இலக்கத்திலே நான் குடியிருந்து வருகிறேன். மை ஃபோன் நம்பர் இஸ் 82 20 24 49 33. ஆக மொத்தத்தில் என்னுடைய விவரத்தை சொல்லிவிட்டேன். இன்றைய தினத்திலே நாம் அறிய இருப்பது என்னென்னா, பட்டாசு ஆலை. தமிழ்நாட்டில் சிவகாசி, விருதுநகர், கோயில்பட்டி, இன்னும் பல பகுதிகள் பட்டாசு ஆலை இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற தினமும் விபத்து ஏற்படுகிறது. அது பல பேர் இழந்து விடுகிறார்கள். அந்த கட்டடமும் பாழாகி விடுகிறது, நொறுங்கி தழுகிறது. பட்டாசு வெடித்தால் கேட்கவா வேண்டும்? உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாம் ஏற்படுகிறது. இதற்கு நான் அந்த ஆலையிலே பணியாற்றக்கூடிய, பட்டாசு தயாரிக்கக்கூடிய இடத்திலே சில உபகரணங்கள் அல்லது அதிலே பொருத்தப்படுகின்ற ஒரு சிலவற்ற யோசனையை நான் சொல்லுகிறேன். அந்த 10க்கு 10 சதுரத்தில் தான் அவங்க தயார் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆளோ 2 ஆளோ இருந்து 4 பக்கமும் அது என்னுடைய வாசல் இருக்க வேண்டும். மேலும் பட்டாசு தயாரிப்பு பண்ணக்கூடிய இடத்துல அதற்கு அவங்க தலைக்கு மேலே அல்லது சைடில் அந்த ரூமினுடைய சுவர் இருக்குது பாருங்கள், அதில் பலூன், கொஞ்சம் கனத்த பலூன், 5 லிட்டரு ஒரு சுற்றுச்சூழ அப்படியே என்ன செய்ய வேண்டியது, ஒரு 7 அடி 8 அடி உயரத்தில் கட்டி தொங்க போட்டுறணும். ஒரு 10 எண்ணமாக இருக்கணும் ஒரு அந்த ரூமுக்கு. அது 50 லிட்டரு தண்ணி, அது கொள்ள அளவு போதாது. திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபயர் ஆனது அந்த பலூனில் படும். உடனே தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடும். கீழே கொட்ட ஆரம்பிச்சது எல்லாம் அணைஞ்சிடும். உயிர் சேதம் அங்கே பாதுகாக்கப்படும். பொருள் சேதத்தை என்ன இருக்குது, அது குறைவாக இருக்கும்போது அது போயிடுவது. உயிர் சேதம் பில்டிங் தரமட்டமாகக்கூடிய அளவில் நிறுவோம். முக்கியமாக நமக்கு உயிரத்தை பாதுகாக்கணும். அதனால் இது ஒரு வழிமுறை. பலூனை கட்டி தொங்க போட்டுருக்கணும், கொஞ்சம் கனத்த பலூனாக இருக்கணும். அதில் தீப்பொறி பட்ட உடனே அது உடையும். நமக்கு ஒரு 7 அடி 8 அடி உயரத்தில் கட்டி தொங்க போட்டுடணும். 4 பக்கமும் ஒரு 10 20 தொங்க போடலாம். ஃபயர் ஆன உடனே அதில் படும். அந்த ஸ்பார்க்கு பட்ட உடனே அது உடையும், தண்ணி பூரா கொட்டிடும். அப்போ உயிர் பாதுகாத்துக்கிட்டலாம். இது ஒரு வழிமுறை. 2வது வழிமுறை இருக்குது. நம்ம உட்காந்து தயார் பண்ணுவாங்கள்ல, அந்த பகுதியில் சுவத்தில் சவர் பாத்து இருக்கு பாருங்க, சவர் பாத்து. அந்த சவர் பாத்தில் நம்ம ஒரு நல்லியை திறந்து விட்டோம்னா தண்ணி சவன்னு தலைக்கு மேலே விழுந்துதான். அதே மாதிரி அந்த நல்லியை திறந்து விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிவர் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அது திறக்கிறதுக்கு உண்டான வழிமுறை இருக்கும். அப்படி திறந்து விடும்போது என்ன ஆகும்னா,
ஷவர் பார்த்தால வெடி அடுத்த செகண்ட், அதாவது அடுத்த செகண்டில் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிடணும். அதாவது ஃபயர் ஆகுதுன்னு சொன்ன உடனே லிவரை நம்ம என்ன செஞ்சிடணும், அதை திறந்து விட்டுறோம். திறந்து விட்டுட்டு ஓடிடணும் வெளியே. இதெல்லாம் வந்து ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கக்கூடியது. சுதாரிச்சுக்கிடணும். உயிர் சேதம் கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும். இது 2வது வழிமுறை. இப்படி மேலே ஷவர் பார்த்து சொல்லணும் இல்லையா, இது 3வது வழிமுறை. மேலே டேங்கில் வந்து தண்ணி நிரப்பி இருக்கணும். அந்த தண்ணி நிரப்பணும் 4 பக்கமும் என்ன செய்யணும், நல்லி ஹோல் போட்டுக்கணும். அந்த பைப்புகளில் ஒரு அது சதுரமாக நம்ம போட்டு அந்த லிவரை திறக்கும் பொழுது இந்த தண்ணி அந்த கொட்டிடும். இது எல்லாம் ஒரே நொடியில் நடக்கக்கூடிய ஒரு விவகாரங்கள். இதை உயிரை கண்டிப்பாக பாதுகாத்துக்கலாம். என்னுடைய யோசனைக்கு தகுந்த மாதிரி நான் அனுபவ ரீதியிலே நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன், இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதனால் அரசாங்கமும் தொழில் அதிபர்கள், அதாவது பட்டாசு ஆலை தொழில் அதிபர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முழுமையாக அறிந்து அதை நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதை மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் அரசாங்கமும் உதவணும், ஆலை அதிபர்களும் உதவணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய விலாசத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். இதோடு நான் என்ன செய்யணும், இதுக்கு முன்னால் நாங்கள் அனுப்பி வச்சேன். இறையன்பு இருக்கும்பொழுது தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அதுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கு ஒன்றும் பதிலே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சா ஐயா அது மாதிரி செஞ்சுக்கிடுங்க அப்படின்ட்டு பதிலே இல்லை. பரவாயில்லை. அதனால் இப்பொழுது நீங்கள் இந்த கடைப்பிடிங்க. உயிர் சேதமும் பொருள் சேதமும் காப்பாற்றப்படும், நிச்சயமாக காப்பாற்றப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று, இதை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். விபத்தை தவிர்க்கவும், உயிர் சேதத்தை காப்பாற்றவும் அரசும் பட்டாசு ஆலை அதிபர்களும் வணக்கம். ஓம் நமச்சிவாய். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.